ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துனுக்கிறது ஜானுமணி லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் ரோஹிணி. அப்படி என் சேனல் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Bye. Bye Tanu. Bye. Bye. பத்ரா ரெண்டு பேரும் பத்ரா. இப்போ மார்னிங் 8:05 ஆகுது. ஸோ பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. ஆக்சுவலி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சோம் அன்றைக்கி. எல்லாமே முடிச்சிட்டோம் மார்னிங் ஏஞ்சி. ஏன்னா பசங்கள்கிட்ட சொன்னால் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்கன்னுட்டுன்னு. ஆக்சுவலி என்னென்னா இன்றைக்கி வந்து மூவி போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி நேற்றே பிளான் பண்ணிட்டோம். குபேரன் மூவிக்கு தனுஷ்து நேற்றே புக் பண்ணிட்டோம். பிவிஆரில் மல்லேஸ்வரமில் மந்த்ரி மாலில். ஸோ அங்கே போயிட்டு மூவி பார்த்துட்டு வரலான்ட்டு 9:30 ஷோ இருக்குது. ஸோ 8:05 ஆகிடுச்சு. இப்போது பசங்க கேட்டனே நாங்கள் ஏன் இவ்வளோ மார்னிங் அவசரமாக ஏன் வேலை செய்கிறீங்க? ஒன்றும் இல்லைன்னுட்டேன்னு சொன்னேன். அப்புறம் ட்ரெஸ் வந்து எந்த ஐரன் பண்ணினேன் இந்த ஃப்ராக். ஸோ சின்ன பையன் கேட்டால் ஏன் ஐரன் பண்ணி நிற்கிற ட்ரெஸ் எங்கேம்மா போகிறேன்னுட்டு. எங்கும் இல்லைடா சும்மாடான்னு சொன்னேன். ஸோ எங்கே பயம் இருந்துச்சு, எங்கே தெரிஞ்சுவிடுமோன்னுட்டேன்னு. தெரிஞ்சிட்டா ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் காமிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாலில் அடிக்கணும். ஸோ அதை போயிட்டு வந்துட்டு அடிக்கணும். அப்புறம் வந்து லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நான் காலையிலே ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினச்சேன், என்னால் முடியல. ஸோ எல்லா வேலை ஆயிடுச்சு, வீட்டு வேலை காமிக்கிறேன். ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இப்போ முடிச்சுட்டு இப்போது ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கடகடன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பணும். டைம் ஆகிடுச்சி வேறு. இன்னும் 1 hour தான் இருக்குது. 9 o'clock இங்கேருந்து விட்டால் தான் நாங்கள் அங்கே போகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes எல்லாம் 15 minutes ஆகும் போகிறதுக்கு இங்கேருந்து. ஸோ அதனால தான் போயிட்டு மூவி பார்த்துட்டு வரணும். ஆக்சுவலி மாமன் மூவிக்கு போயிட்டு வந்தோம். ஆனால் அது என்னால் நான் வீடியோ எடுக்கவே முடியல. அது வந்து செகண்ட் ஷோ போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருந்துச்சு மூவி. ஸோ இது எப்படி இருக்கான்னு தெரில. அதனால தான் சரி போயிட்டு பார்த்து வரலாம் மூவி அன்னிட்டேன்னு. நான் நேரத்தில் இருந்தப்போ எந்த மாதிரி எங்கும் மூவிக்கே போயிருந்தில்லை. எனக்கு வந்து ஹிந்தி மூவி பிடிக்கும். ஆனால் வந்து நான் ஸ்டோரி நல்லா இருந்தால் தான் பார்ப்பேன். சும்மா ஏதோ ஒன்று பார்க்குறோன்னு எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் லாஸ்ட் பார்த்துருந்து பஜரங்கி பாய்ஜான் சல்மான் கான் அப்போ பார்த்துருந்தேன். அது வந்து நான் பட்டினால இருந்தேன். ஸோ அப்போ பார்த்துருந்த மூவி. இப்போ வந்து லாஸ்ட்டு 3 week முன்னாடி தான் போயிட்டு பார்த்துன்னு வந்தேன் மாமன். ஸோ இப்போ வந்து அது வந்து லுல்லு மாலில் போயிட்டு வந்தேன். அது சரியாகவே தெரியல. இப்போ நாங்கள் கிளம்பினுக்குறோம். டைம் வந்து 9 o'clock, இன்னும் 5 minutes இருக்குது. ஸோ என் அவுட்ஃபிட் வந்து ஃப்ராக் போட்டு நிற்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போது நாங்கள் கிளம்பினுக்குறோம். டைம் ஆகிடுச்சு. நான் போயிட்டு தேட்டரில் உங்களை பார்க்குறேன். டைம் 9:20 ஆகிடுச்சு. டைமு 9:30 ஷோ இருக்குது. ஸோ வந்துட்டோம். இப்போ லிஃப்ட்டில் போகிறோம். தெரியாது எந்த ஃப்ளோரில் இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் வந்து இருக்குது. ஆக்சுவலி செகண்ட் லாஸ்ட் இங்கே. அப்போ செகண்டில் தான் இருக்கும். இங்கே வந்து லிஃப்ட்டில் எப்பவும் யாரும் இல்லை. எப்போ யாரும் அப்படி இருப்பாங்க இது அம்மாவில் தெரியாது. ஸோ இப்போ போயிட்டு இருக்கோம். போய் பார்க்கணும்.
டைம் ஆகிடுதுன்னு படப்படப்படப்பட ஓடி வந்திருக்கோம். சரி போயிட்டு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே ஸோ இது 2 வீலருக்கு பார்க்கிங்க்கு பில் வாங்கணும். ஸோ வந்து 2nd ஃப்ளோர் பார்க்கலாம். இப்போ தலை சுற்றுது. காமிக்கன் மாதிரி ஃபோனில். ஐயோ டைம் காமிங்க செம்மையாக இருந்துச்சுங்க. ஐயோ இங்கே பாருங்க 9:25 இங்கே 5 மினிட்ஸ் இருந்துச்சு. ஸோ தெரியாது இங்கே தானா வேறு ஏதாவது மந்த்ரி மால் வேறு ஏதாவது இருக்காங்க. நான் நினச்சேன் இன்னொரு மந்த்ரி மால் என்ன இருக்கும்னு. ஸோ படி யாருமே இல்லைங்க. புக் ஆகிட்டுருக்குன்னு காமிச்சாங்க, யாருமே இல்லை. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. குபேராக்கு எவ்வளோ ஹவுஸ்ஃபுல் இருக்குது பாருங்க. அப்படியே பேக் சைடில் பாருங்க, யாருமே இல்லை. அங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். குபேரனுக்கு யாருமே இல்லைங்க. ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் மார்னிங் இல்லை, அதனால யாரும் வரலன்னு இல்லாமோ. ஸோ 9:30 ஷோ இல்லை, அதனால வரலன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மூவி எப்படி இருக்கான்னு தெரில. ஆமாவா? ஆக்சுவலி இங்கே நான் நினச்சேன் ஷோ இருக்கா இல்லையானே டவுட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இதை பார்த்து நாங்கள் புக் பண்ணும்போது ஆன்லைனில் ஷீட் வந்து ஒரு 25:30 புக் ஆகிருக்கான்னு தான் வந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லை. 9:30க்கு ஷோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் உங்களை ஸ்டார்ட் ஆகும்போது காமிக்கிறேன். ஆக்சுவலி இப்போ தான் மூவி பார்த்துட்டு வந்தோம். டைம் வந்து 1:30 ஆகுது. ஸோ லஞ்ச் கூட ரெடி பண்ணோம். ஸோ சிக்கன் வாங்கின்னு வந்துருக்காங்க. ஸோ சிக்கன் கொழும்பு அப்புறம் வந்து ரைஸ் செய்யலான்னுட்டேன்னு ஒரு இப்போ தான் தேட்டர்லேருந்து வந்திருக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துடலான்னுட்டேன்னு. அப்படியே தானே க்ரௌடிந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மூவிங்கெல்லாம். ஸோ க்ரௌடே இல்லை ஆக்சுவலி தேட்டரில், யாருமே இல்லை. ஒரு 5 பேர் தான் வந்திருந்தாங்க. நாங்கள் 2 பேர் சேர்த்து ஒரு லேடி அப்புறம் வந்து 2 ஆம்பளை பசங்க வந்தாங்க, அவ்வளோதான். 5 பேர் தான் பார்த்தோம் மூவியை. மூவி எப்படி இருக்குன்னா, ஆனஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்கணுன்னா தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. குபேரன் ஆக்சுவலி வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் மூவி வந்து, ஆனஸ்ட்டாக சொன்னோன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்குது மூவி. ரஷ்மிகா மந்தனாவும் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தனுஷ் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா வந்து அதில் எதுவுமே சீன் இல்லை, நோ லவ் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்டோரி எப்படி எடுத்துன்னு போகணுன்னு வந்து ஒரு அழகாக காமிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க மாதிரி பிச்சைக்காரன்னு சொல்கிறாங்க, அவங்க மாதிரி எல்லாம் லைஃப் எல்லாம் வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலி. ஆனால் ஸ்டோரி வந்து சூப்பராக எடுத்துக்கிறாங்க. அந்த ரியல் குப்பையில் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டோரி, அந்த குப்பை லாரியில் அது விழுறது எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பர் ஆக்டிங். தனுஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பார்க்கலாம் நீங்களும் போய், ஆனால் ஒரு வாட்டி பார்க்கலாம். அதில் வந்து பாட்டு ஒன்று சூப்பராக இருக்குது, லாஸ்ட்டில் ஒரு பாட்டு வருது, அது ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான் இந்த ஃபிலிம் பற்றி ரிவ்யூ. ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் ஆனஸ்ட்டாக சொன்னோன்னா. அவ்வளோதான். இப்போ நான் போய் சமையல் செய்கிறேன். தெரியும் என் பையன் வந்து கேட்பா எங்கே போயிருந்தீங்கன்னுட்டாங்க. ஸோ இப்போ போயிட்டு சமையல் செய்யலாம். இந்த மேக்கப் இது சர்டிஃபிகேட், அது மேலே வந்து என் சாம். ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ வாலில் ரொம்ப வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் வந்து கம்ப்யூட்டர் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இது வந்து இது மேலே இருக்கட்டும்னுட்டேன்னு. ஸோ இது ட்ராயிங் வந்து நான் மாலில் பண்ணி வச்சேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு அவங்கள்ட்ட கான்டாக்ட் நம்பர் வேணும்னு நான் உங்களுக்கு தரேன். அது வந்து லுலு மாலில் நீட்டுன்னு. ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அவங்களோட லிங்க் கொடுத்துறேன். நீங்கள் வேணும்னா ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட உங்களுக்கு எந்த மாதிரி பெயிண்டிங் வேணும், பெயிண்டிங் இருக்குது, ட்ராயிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒன்று இருக்குது, ஒரு மாதிரி காஸ்ட் இருக்குது. ஸோ அவங்க வந்து கேரளாக்காரர், ரொம்ப சூப்பராக ட்ராயிங் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் இது பண்ணி வச்சேன். ನಾನು ಸಾಧಾರಣ ಎಂದೇ ಪಿಕ್ಚರ್ ಇನ್ನು ಬಾರಿ ಲೈಕ್ ಪಣ್ಣಿಂದಿಲ್ಲ.
பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி இதுதான் ஃபோட்டோ இருக்கணும் வீட்டில் என்னது பர்டிகுலராக எந்த மாதிரி நான் அந்த மாதிரி வச்சிருந்தில்ல. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. ஆயிடுச்சு. இப்போ வந்து சமையல் செய்யணும். 1:45 ஆகுது. டக்கு டக்குன்னு சமையல் செஞ்சு முடிச்ச உடனே வந்துடுவாங்க பசங்க. ஐஎஃப்பி போட்டிருந்தேன் வகையில். ஸோ வாஷ் ஆயிருக்கு, க்ளீனாக வாஷ் ஆகிடுச்சு. இதெல்லாம் அப்புறமா எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வச்சுட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு அப்புறமா உங்களை பார்க்குறேன். स्कूल से आ गया हूँ. எப்படி இருக்குது? बहुत अच्छा लग रहा है. हाँ बहुत अच्छा. वो कितना प्यारा है. पापा से अच्छा तो आप ही हो. ये झूठ मत बोलो. क्यों? दोनों अच्छे. हेलो गाइस, मैं अभी स्कूल से आया हूँ. अभी मैं खाना खाऊंगा, फिर जाके गेम खेलूंगा. बस यही का. இப்போ எதெல்லாம் எழுதணும்? கம்ப்யூட்டர் இல்லையா? இது எழுதணும். கம்ப்யூட்டர் என்ன? கம்ப்யூட்டர் இருக்குதா? அப்போ இது எழுத நீயே பார்த்து இது பார்த்து இது இந்த புக்குள்ள வச்சுடு. ஹேண்ட் ரைட்டிங் இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஃபாஸ்ட் பெருஸ் ரெண்டாவது. இப்போ இந்த ஃபாஸ்ட் ஆயிடுச்சு மராட்டி. வெரி குட். ஹோம்வொர்க் என்ன கொடுத்துருக்காங்க? ஹோம்வொர்க் எம்டிபி பண்ணா. அப்புறமா அது குரூப் எம்டிபி குரூப் மேம் மாய்னா இது ரொம்ப பசல் கேம் இது. ஒன்னு புக் இவ்வளோ புக் எடுத்துட்டு போயிருக்கிறேன். ஒன்று எழுதிச்சிங்க. இவ்வளோ சாப்டர் இருக்கா? And then the delete பண்ணிடுவாங்க. ஜானோ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருக்கு. ஸோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாப்பாடு சாப்பிடணும். பசங்க வந்தாங்க ஸ்கூல்லேருந்து இப்போ தான். ஸோ இப்போது லஞ்ச் சாப்பிடணும். டைம் 3 o'clock ஆகிடுச்சு. லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஆகிட்டியாம்மா? ரெடி? சாப்பிட்லாமா? வாமா.